வணக்கம் நண்பர்களே. நம்ம போன 2 வீடியோவில் இந்த நிஃப்டி பேஸை பற்றி போட்டிருந்தேன். 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். அதில் வந்து ரெட் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அன்றைக்கி சீட்டு கட்டுறது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5ஆம் தேதி லீவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த ஒர்க்கிங் டேயில் வாங்குறது, இப்படி 2 மெத்தடை வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து எப்படி வாங்கிறது அப்படின்னு கொஷின் பண்ணியிருந்தீங்க. அநேகமாக ஸ்ட்ராட்டஜி பற்றி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பற்றி கமெண்ட்டில் வந்து நானே ரிப்ளை கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போது இந்த பீஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றது வந்து அந்த ட்ரேடிங் ஆப் மூலமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மொபைல் யூசர்ஸுக்காகவும் ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். லேப்டாப் மூலமாக கம்ப்யூட்டரில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு டெமோ இருக்குது. அது ரெண்டுமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மொபைலில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே இந்த கைட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் நடுவில். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால ஓப்பன் ஆகுது. இதில் இந்த வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் நிஃப்டி பிஎஸ் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். NFTY பிஇஸ் இதில் 2 வருது, என்எஸ்சிக்கு வருது, பிஎஸ்சிக்கு வருது. நம்ம என்எஸ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து என்எஸ்சியில் வாங்குறது பிஎஸ்சியில் வைக்கலாம், பிஎஸ்சியில் வாங்குறது என்எஸ்சியில் வைக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நான் என்எஸ்சியை எடுத்துக்கிறேன். என்எஸ்சியில் மொமெண்டம் நல்லாயிருக்கும். இப்போது 268 ரூபாய் காட்டுது. இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் இப்போது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ரைஸு. 268 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி மட்டும் 2 ரூபா 54 பைசா ஏறி இருக்குது இந்த டைம் வரைக்கும். சரியா? இப்போது இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண பிறகு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம பை செல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து போர்ட்ஃபோலியோவில் நான் ஏற்கனவே இந்த நிஃப்டி பீஸ்ன்றது வச்சுருக்கேன். இங்கே குவான்டிட்டி டன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருக்கேன். நான் இப்போது உங்களுக்கு டெமோக்காக வந்து இதை காமிக்கிறேன். இப்போது காலையில் ஒன்று பண்ணேன், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸிக்யூட்டடில். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆகாமே போயிடுச்சு. அதனால் திருப்பி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே குவான்டிட்டி 1 காட்டுது பார்த்தீங்களா, 267 ரூபா 50 காசுக்கு வாங்கினேன்னா அது வாங்கின டைம் பாருங்கள், 12:54 செகண்டு. இப்போது நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ திரும்ப நான் உங்களுக்கு அதை வாங்க போகிறேன். ப்ரீவியஸாக அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அது சேவ் ஆகலை, அதனால் திரும்ப பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது மேலே டச் பண்ணால் இங்கே பை செல் அப்படின்ட்டு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, இதில் இந்த ப்ளூ கலர் பட்டன் பையை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இப்படி வருது. இப்போ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் அப்படியே இங்கே லிமிட்டுன்றதில் இங்கே காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது இப்படி வரும், மார்க்கெட்னு வரும். இங்கே 0.0ன்னு இருக்கும், குவான்டிட்டி 1ன்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே எத்தனை குவான்டிட்டி வாங்குறோமோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ 5ன்னு கொடுக்குறேன். இங்கே கீழே டோட்டல் அமௌண்ட் காட்டுது பாருங்கள், 1340 ரூபா ஆகுது. இதுக்கான சார்ஜஸ் வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜு 0.05. என்னோடய அக்கௌண்ட்டில் அவைலபிள் பேலன்ஸு 2495.60 பைசா. சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு குவான்டிட்டியே எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு குவான்டிட்டி வாங்கினா அது ரெக்கார்டிங் ஆகாததுனால டெலீட் பண்ணிட்டேன். அதாவது அதை விட்டுட்டு இப்போ மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இங்கே மார்க்கெட்டுன்றது என்ன பண்ணும், இப்போ என்ன ப்ரைஸ் ஓடிட்டுருக்கோ அதில் வாங்கிடும். இப்போ 267.99ன்னு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் 267 வாங்கலாம், இல்லை 267.50 வாங்கலாம் அப்படின்னா இந்த ஏரோ, டபுள் ஏரோ இருக்குது பாருங்கள், அங்கே ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரைஸை இங்கே சொல்லலாம். இப்போ அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கடையில் போனால் கூட கேட்போம் இல்லைங்களா, ஒரு பொருள் 100 ரூபா சொல்கிறாங்கன்னா இது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா, ஃபைனல் ரேட் என்ன தருவீங்க அப்படின்லாம் கேட்போம்ல, அது மாதிரி இங்கே நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இது. இப்போது அங்கே 99 இருக்குது, நான் இங்கே 90 கொடுத்து பார்க்குறேன். 267 90 கொடுத்துட்டு ஸ்வைப் டு பைன்னு இருக்குல்ல, அதை இப்படி தள்ளுறேன். ஆர்டர் பிளேஸ்டுன்னு வந்துச்சா. இப்போது வாட்ச் லிஸ்ட்டு, அதுக்கு பக்கத்தில் ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது, அது உள்ளே போனால் நம்ம ஆர்டர் அப்படியே இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 20 காசு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஆர்டர் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது.
இப்போது நம்ம வந்து இல்லை நம்ம வாங்கிடலாம் அந்த ப்ரைஸுக்கே கூட அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஆர்டரை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி வருது இல்லை, முன்ன பை செல்லுன்னு வந்தது, இப்போ மாடிஃபை கேன்சல்னு வருது. இதில் மாடிஃபையில் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரேட்டு வந்து 268க்கு போட்டுடுறேன். 10 காசு ஆட் பண்ணி போட்டுறேன். இப்போது இப்படி கொடுத்துருக்கேன். அது இன்னும் 10 காசு எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. சரி பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லைனா மார்க்கெட் ஆர்டரில் கூட நான் அதை மாற்றி காமிக்கிறேன். ஆனால் அது இப்போ இன்றைக்கி வந்து மேலே இங்கே லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், 315 பாயிண்ட் ஏறி இருக்குது. நான் காலையிலேயே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், அது முடியல. இப்போது கரெக்டாக 1:17 டைமு. நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது 267.99 இருந்தது, இப்போது 268.19 ஆயிடுச்சு. இப்போ 10 காசு ஆட் பண்ணால் கூட கிடைக்குமான்றது தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நம்ம வாங்க போகிறோம். ஒரு மந்த்லி வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தால் அந்த 1000 ரூபாயை இங்கே இந்த யூசர் ஐக்கான் இருக்கிறது கிளிக் பண்ண அந்த மாதிரி வரும். இதில் ஃபண்ட்ஸில் போயிட்டு ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு கொடுத்து 1000 இங்கே கொடுத்துட்டு இங்கே பே வித்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூபிஐ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் வராது. யூபிஐயில் பீம் ஆப் இருக்குது, கூகுள் பே இருக்குது, வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலமாக போனீங்கன்னா சார்ஜஸ் வரும். அதை நமக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எவ்ரி மந்த்து நான் இன்றைக்கி 1000 ஆட் பண்ணி கூட காமிக்கலான்னு ஆட் பண்ணேன். ஆனால் அது ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் அது போயிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா நான் பார்க்கலாம். இல்லை, சரி இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. அதாவது ஓவரால் பை ஆர்டர் செல் ஆர்டர் எப்படி இருக்குன்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி வருது இல்லையா, மாடிஃபைன்னு 268க்கு வந்திருக்கு. ஆனால் என் ஆர்டர் வந்து 268க்கு எத்தனையோ பேர் போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேலே தூக்கி காமிக்கிறேன். இது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 278.01க்கு 2 ஆர்டர் இருக்குது. ஒரு ஆர்டரில் எத்தனை குவான்டிட்டி கேட்டாங்கன்னு தெரியல. இப்போ பாருங்கள் 3 ஆர்டர் இருக்குது. அந்த 3 ஆர்டரோட டோட்டல் குவான்டிட்டிஸ் இது, ஒரு ஆர்டரோட டோட்டல் குவான்டிட்டி இது. நான் 268 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மொத்தம் 12 ஆர்டர் இருக்குது. 12 ஆர்டரோட குவான்டிட்டிஸ் வந்து 1480. இதில் நான் ஒன்று தான் கேட்டிருக்கேன். இப்போ 11 ஆர்டர் வேறு யாருதோன்னா எந்த 1, 13 ஆர்டர் இருக்குன்னா அதில் 1 எந்த ஒரு ஆர்டரு ஒரு குவான்டிட்டி கேட்டிருந்தேன். 268 நிறைய இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே அந்த ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செல்லர்ஸ் இந்த ரெட் கலரில் இருக்கிறது, செல்லர்ஸ் வந்து 12 lakhsக்கு இருக்காங்க, பையர்ஸ் வந்து 15 lakhsக்கு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஆர்டரு 1 lakh குவான்டிட்டி காமிச்சிது பார்த்தீங்களா. அந்த 4 ஆர்டர் இருக்குது, ஆனால் குவான்டிட்டி வந்து 1 lakh இருக்குது. அவ்வளோ வாங்குறாங்க. இந்த பாருங்கள் 2 lakhs ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதாவது இது ஒரு சேஃப் பெட்டுன்றதுனால நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் பண்ணுறதை விட இண்டெக்ஸ் ஏற ஏற இந்த பாருங்கள் 2 ஆர்டரில் 2 லட்சம் குவான்டிட்டி கேட்குறாங்க பாருங்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். இது சேஃபாக இருக்கிறதுனால நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஏறுதுன்றதுனால இது என்னுடைய மக்கள்கிட்ட இதுக்கு டிமாண்டும் இந்த மாதிரி இருக்குது. சரியா. இப்போ நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸை இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா அங்கே அந்த புள்ளி 1 268.0102 இதுலேயே நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 1 லட்சம் குவான்டிட்டியை தூக்கணுமே. இந்த பாருங்கள் இன்னும் இருக்காது. 268.01ல் 3 ஆர்டர் இருக்குது. இதோ 267.96ல் 2 லட்சம் பேர் கேட்குறாங்க, 2 லட்சம் குவான்டிட்டி கேட்குறாங்க. வரும், ஆனால் டைம் எடுத்துக்கும். அது என்ன ஒரு 10 காசு தானே டிஃப்ரென்ஸு. சரி, இவ்வளோ தாங்க. இந்த அளவுக்கு தான் வந்து இது ஈஸியான ஒரு வழி தான் இதில் பண்ணுறது. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் வச்சுருக்கேன், அடுத்து மிட் கேப் பீஸ் வச்சுருக்கேன், நிஃப்டி பீஸ் ஏற்கனவே வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒன்று வாங்கினேன். சரிங்களா. நான் குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் தரமாட்டேன். நான் வந்து ரெகுலராக 1000ன்னு இல்லை, நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பண்ணுறதுனால ஏதாவது மீதி இருந்ததுன்னா அவன் பே அவுட்டுன்னு திருப்பி பேங்க்குக்கு அனுப்பிச்சிடுவாங்களா, அந்த அமௌண்ட்டை நான் இப்படி வாங்கிடுவேன். அதான் இனிமேல் ஒரு தனி ஒரு போர்ட்ஃபோலியோவாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்.
இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் MON 100 அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அந்த வீடியோ போட்ட நான் அன்னையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்டாக் வந்து வாங்க முடியாமல் இருக்குது. ப்ரைஸ் வந்து எப்போவுமே அப்பர் சர்க்கியூட்லேயே இருக்குது. அதனால் அதை வாங்க முடியல. அப்படி இருக்கிறத வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, GTTன்னு ஒன்று இருக்குது ஆர்டர் பிளேசிங்கில். இந்த இப்போ ஆர்டர்ஸில் போனீங்கன்னா இந்த பாருங்கள், இப்போது MON 100 இருக்குது. இதை வந்து நான் கிரியேட் GTTன்னு இருக்குது பாருங்கள். இங்கே மறுபடியும் போகிறேன், MON 100 டச் பண்ணுறேன், இது மாதிரி வருது. இதில் இங்கே செட் அலர்ட் ஆட் நோட்ஸ் கிரியேட் GTTன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் இது GTT கிரியேட் பண்ணலாம். இது தனியாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதோட சேர்த்துக்க வேணாம். சரி, இது நான் முடிச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு. அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்கே வந்துடும், எக்ஸிக்யூட்டரில் காட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இங்கே போர்ட்ஃபோலியோவில் இங்கே 10 இருக்குது இல்லையா, அது கூட +2 ஆட் ஆகிடும். ஏன்னா காலையில் ஒன்று வாங்கினா இப்போ ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான். உங்களுக்கு இது ஒருத்தர் டவுட் கேட்டதுனால நான் இங்கே சொல்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு எதனா டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லேப்டாப்பில் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் கைட் வெப்சைட்டுக்கு போயிட்டேன். ஜெரோதா, அது KT.Zerodha.com, அது போயிட்டோம்னா அப்படி வருது. நான் யூசர் லாகின் பண்ணதுனால அந்த ஹிஸ்ட்ரியில் அப்படி வருது. இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நான் உள்ளே போகிறேன். சிஸ்டமில் லாகின் பண்ணும்போது மொபைல் ஆப் எந்த மொபைலில் போட்டிருக்குமோ அதுக்கு ஒரு ஆப் கோடுன்னு வரும். அந்த ஆப் கோடு கொடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். இப்போது இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இப்படி வருதா. இதில் வந்து ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் நான் அங்கே காமிச்சினேன், போட்டேன், அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அது பார்க்கணுன்னா பொசிஷன்ஸில் போனால் காலையில் ஏற்கனவே வாங்கினது நான் மொபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சினேன். அது மொத்தம் 2 குவான்டிட்டி இங்கே இருக்குது. இங்கே இப்போது ப்ராஃபிட் அப்படின்ட்டு காமிக்குது. இது இங்கே வாட்ச் லிஸ்ட்ன்றது இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் அங்கே ஆட் பண்ணது இங்கே 2ல் நிஃப்டி பீஸ்ன்னு ஆட் பண்ணினேன். அது இப்போது அதையே எடுத்துக்கிறேன். இப்போ பைன்னு கொடுக்குறேன். இந்த மார்க்கெட் டெப்த்து இங்கே காமிக்கிறேன். 12 லட்சம் இப்போ 14 லட்சமாக இருக்குது. சரி, இங்கே பை ஆர்டர் போடுறதா இருந்தால் பை கிளிக் பண்ணிவிட்டு குவான்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு ரேட் என்னன்றது இங்கே சொல்லணும். அதுக்கப்புறம் பை கிளிக் பண்ணால் ஆர்டர் பிளேஸ் ஆகும். அந்த ரேட் அப்போ ரன்னிங்கில் இருந்தால் அதுவே வந்துடும், இல்லைனா இங்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இன்ட்ராடேன்ற ஆப்ஷன் வந்து இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே இருந்தால் இங்கே இன்ட்ராடேன்றது கொடுக்கணும், இல்லைன்னா டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி. இங்கே கமிஷனில் மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இன்ட்ராடேன்னு கொடுத்தா 0.10 அப்படின்றது வருது. இதுக்கு வந்து மார்ஜின் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். 53 ரூபா 60 காசு இருந்தால் போதும். கொடுக்குற காசு கம்மி, அதனால் சார்ஜஸ் அதிகம் வருது. வியூ சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எக்ஸ்சேஞ்ச் டர்ன் ஓவர் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி, GST, இது போக ப்ரோக்கரேஜ் 8 பைசா, அப்புறம் டோட்டல் சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்ஸு 10 பைசா, ரெக்வயர்டு மார்ஜின் 53 ருபீஸு, அவைலபிள் மார்ஜின். அதே வந்து இன்ட்ராடே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதுதான் ரெக்வயர்டு அமௌண்ட்டு. இப்போது சார்ஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் செபி டர்ன் ஓவர் ஃபீ மற்ற எதுவுமே இல்லை. எக்ஸ்சேஞ்ச் டர்ன் ஓவர் ஃபீ மட்டும் 1 பைசா வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். இதுலேயே வந்து இது வந்து குயிக் ஆர்டர்னு இருக்குது. ரெகுலர்னு கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வரும். ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணலாம். இது ஸ்டாப் லாஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை இமீடியட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.